புனேவை சேர்ந்த ஒரு டைமண்ட் வியாபாரி குவாஹாத்தில இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் அங்க ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் எல்லாரும் ஒரு ஹை ப்ரொஃபைல் கொலைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சம்பவத்தை அன்னைக்கு குவாஹாத்தியோட போலீஸ் கமிஷனர் அந்த இடத்துக்கும் வராரு. அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நடந்த எல்லா விஷயமும் வெளியே வந்திருக்கு. இது ஒரு சுகர் டாடி யங் லவ்வரோட கிரைம் ஸ்டோரின்னு தெரிய வந்திருக்கு. அப்படி அங்க என்ன நடந்ததுன்னு போலீஸ் கமிஷனர் விரிவா சொல்லியிருக்காரு. பிப்ரவரி 4, 2024 அன்னைக்கு குவாஹாத்தி இங்க ராடிசன் ப்ளூன்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு. அந்த ஹோட்டல்ல இருந்து போலீஸ்க்கு கால் வருது. ரூம் நம்பர் 922ல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. உடனே போலீஸ் கிரைம் சீனுக்கும் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆள் இறந்து போயிருக்காரு. இறந்தவர் யாருன்னு ஆதார் கார்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 44 வயசான புனேவை சேர்ந்த சந்தீப்னு தெரிய வருது. இவரு ஒரு பெரிய டைலர் ஷாப்ல டைலரா இருக்காரு. சைட்ல டைமண்ட் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. கோடிக்கணக்கில் வியாபாரத்தை பண்ணி வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற இவரை யார் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு சந்தீப்போட ரூம்ல இருந்து வெளியே வரத கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் கூட போயிருந்திருக்கான். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா அந்த ரூம்ல இருந்திருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அதுல கூட போன ஆண் நண்பரை ஹோட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரூம் நம்பர் 1025ல இருக்கிற விகாஸ் குமார் தான் சார் அவருன்னு சொல்றாங்க. அவரோட டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஹவுராவை சேர்ந்தவர்னு தெரிய வருது. இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்த மாதிரியே இந்த ஹோட்டலை விட்டு வேக வேகமா வெளியேறி இருக்காங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கொலை பண்ணிருக்கணும்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. கிரைம் பிரான்ச் களத்துல இறங்குனதும் அவங்க 2 பேரோட போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காமுக்கியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. உடனே லொகேஷனை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரையும் காணல. வேற ஒரு 2 டீம் அனுப்பி குவாஹாத்தி ஏர்போர்ட்ல பார்க்க சொல்லிருக்காங்க. கரெக்டா நைட் 9:30 மணிக்கு கொல்கத்தாக்கு போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருக்கிறதா தெரிய வருது. உடனே ஏர்போர்ட்டுக்கு வெளியே மஃப்டில ஒரு டீம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கவே இல்ல. பிளைட் கிளம்ப போகுது. இன்னும் இவங்க 2 பேரையும் காணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது போலீஸ் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க ஏற்கனவே உள்ள போயிட்டாங்க. அப்படி 2 பேரும் பிளைட் ஏறினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காராம தனித்தனியா உட்கார்றாங்க. ஏன்னா யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேற வேற பேசஞ்சர் கூட பேச்ச கொடுத்து இடத்த மாத்திக்கிட்டாங்க. பிளைட் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ் இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க. அப்படி அவங்க 2 பேரையும் கைது பண்ணும்போது ரத்தக்கரை ஏற்பட்ட உடைமைகளும் கூடவே டைமண்ட்ஸ் 2 லட்சம் ரூபாய் பணம் இது எல்லாத்தையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. 2 பேரையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நடந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முதல் காரணம் அந்த பெண்மணி. அவங்க பேரு அஞ்சலி, வயசு 25. இவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவனோட பேரு விகாஸ். இவங்க 2 பேரும் 3 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிய ரொம்ப தீவிரமா காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் பக்கத்து வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள காதலும் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரோட காதல் ரொம்பவே அழகா போயிட்டு இருந்திருக்கு. 2024ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்பதான் புனேவை சேர்ந்த சந்தீப் கொல்கத்தாக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக போயிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜரா அஞ்சலி தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சந்தீப்புக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்கறதுக்காக அஞ்சலி அவர்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. அப்பதான் சந்தீப் அஞ்சலிய பார்த்து மயங்கி இருக்காரு. உடனே அஞ்சலி கிட்ட பேச்ச கொடுத்து நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, இங்க நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம சாப்பிடும்போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மறுபடியும் அஞ்சலிய கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. இவரு காம பார்வையில பாக்குறது அஞ்சலிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சந்தீப் அஞ்சலி கிட்ட போய் தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு உங்க நம்பர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்போ அஞ்சலி போன் நம்பரை கொடுக்க மறுத்திருக்காங்க. உடனே நான் கொல்கத்தாவுக்கு புதுசு, எனக்கு கொல்கத்தால எந்த இடமும் தெரியாது, அது மட்டும் இல்லாம நான் ஒரு டைமண்ட் வியாபாரி. இத சொன்னதை கேட்ட அஞ்சலி உடனே போன் நம்பரை கொடுத்திருக்கா. நம்பரை வாங்கிக்கிட்டு சந்தீப் பூனேக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி பூனேக்கு போனதும் உடனே அஞ்சலிக்கு மெசேஜ் பண்றாரு. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ரிப்ளை வந்த உடனே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக விலை உயர்ந்த ஒரு டைமண்ட் ரிங் வச்சிருக்கேன், உன்னால பூனே வர முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல என்னால வர முடியாது, எனக்கு டியூட்டி இருக்குன்னு சொல்லிருக்கா. சரி அப்போ சண்டே காலையில பிளைட் ஏறி பூனேக்கு வந்துரு, திரும்பவும் நைட் 9 மணிக்கு பிளைட் புக் பண்ணி கொல்கத்தாக்கு அனுப்பிடுறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல உனக்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொல்றாரு. விலை உயர்ந்த
கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உடனே அவர் சொன்னதுக்கு சம்மதிச்சிருக்கா. 3வது நாள் சந்தீப் பார்க்க பூனேக்கு கிளம்பி போறா. அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்திருக்காரு. தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைறா அஞ்சலி. அப்படி அவ போனதும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைமண்ட் ரிங்க கிஃப்டா அஞ்சலிக்கு கொடுக்கறான். அது மட்டும் இல்ல, கூடவே ஒரு ஐபோனும் காம்ப்ளிமெண்டா கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? சந்தீப்புக்கு தேவையானத அஞ்சலி கொடுத்துடுறா. அன்னையில இருந்து தொடர்ந்து 3 நாளைக்கு ஸ்டார் ஹோட்டல்லயே 2 பேரும் என்ஜாய் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா 2 பேருக்கும் போர் அடிக்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவு தொடர ஆரம்பிச்சிருக்கு. அஞ்சலிக்கு எப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உடனே சந்தீப்புக்கு கால் பண்ணி ஏகப்பட்ட பணத்தை கறந்துருவா. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல சொல்லணும்னா சந்தீப் இவளுக்கு ஒரு சுகர் டாடி. ஒரு பக்கம் விகாஸ் யங் லவர், இன்னொரு பக்கம் சந்தீப். 2 பேர் கூடயும் தன்னோட லைஃப பகிர்ந்திருக்கா. வெறும் காசுக்காக தான் சந்தீப் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா வாழ்க்கையில திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மட்டும் விகாஸ் கூட வாழணும்னு முடிவு பண்ணிருக்கா. மத்த விஷயத்துல 2 பேருக்கும் சரிசமமா கொடுத்திருக்கா. சந்தீப்புக்கு வேலையே இல்லைன்னா கூட கொல்கத்தாவுக்கு மாசத்துல 4 முறை போயிருவாரு சந்தீப். அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணி அஞ்சலிய கூப்பிட்டுருவாரு. அங்க சந்தீப்புக்கு தேவையான A to Z எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. அதுக்கான நிறைய பணத்தையும் ஆட்டைய போடுவா. இப்படி இருக்கும்போது அந்த சமயத்துலதான் சந்தீப் ஒரு தப்ப செஞ்சிருக்கான். தான் வாழ்க்கை முழுசா ஏன் கூடயே இருந்துன்னு கேட்டிருக்கான். சந்தீப்புக்கு தன்னோட பொண்டாட்டியும் 13 வயசான ஒரு பையனும் இருக்கான்றத மறந்துட்டான். அப்படி அவங்க இருந்தாலும் அஞ்சலி எனக்கு தேவைன்னு நினைச்சிருக்கான். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லி ஒரு ரிங்க கையில மாட்டிருக்கான். அந்த ரிங்க வச்சுக்கிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனோட பேரு விகாஸ். உனக்கு தேவைன்னா சுகத்தை கொடுக்கறேன், ஆனா அவனதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டதும் சந்தீப் அவளை விடுற மாதிரி இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவனை விட்டுரு, நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன், அந்த பணத்தை அவனுக்கு வேணா கொடுத்துரு, உன்னை விட்டுட்டு போயிருவான், என்ன சொல்றேன்னு கேட்கும் போது அஞ்சலி அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நான் அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், எப்படி நான் உங்க வலையில விழுந்துன்னு எனக்கு தெரியாது, எது எப்படி இருந்தாலும் எனக்கு விகாஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் சந்தீப் அப்செட் ஆயிட்டான். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்காக பூனேல ஒரு வீடு, காரு, பங்களா, உனக்கு வேலை செய்யறதுக்காக வேலைக்காரங்க, அது மட்டும் இல்ல உன் அக்கௌண்ட்ல நிறைய பணமும் உனக்காக சேஃப்டியா போட்டு வைக்கிறேன்னு சொல்றான். என்கிட்ட எது வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா கல்யாணம் மட்டும் அவன் கூட தான் சொல்லிருக்கா. ஏன்னா அவளுக்கு தேவைப்படுற பணத்தை ஏற்கனவே அவங்கிட்ட இருந்து கறந்திருக்கா. ஆனா சந்தீப் அவன் மேல பைத்தியமா இருந்திருக்கான். அவ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தது எப்பயுமே அவன் கூட இருப்பான்னு நினைச்சுதான். இப்படி இது எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் சந்தீப். அப்பதான் ஒரு நாள் அஞ்சலிக்கு போன் பண்ணி, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா நாம அந்த மாதிரி இருக்கும் போது எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் விகாஸ்க்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டிருக்கான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க விடமாட்டேன்னு சொல்லிருக்கான். அதை கேட்டதும் அஞ்சலி பயந்து போய் வேணான்னு சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் சந்தீப்போட போனை அட்டன் பண்றதே விட்டுட்டா. அதனால சந்தீப் அவ மேல பகைய வளர்த்துக்கிறான். இதுக்கு மேல அவளை விடக்கூடாதுன்னு நினைச்ச சந்தீப் விகாஸோட வாட்ஸ்அப்புக்கு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டான். அந்த வீடியோஸ பார்த்த விகாஸ் அஞ்சலிக்கு போன் பண்ணி பயங்கரமா திட்டிருக்கான். நேர்லயும் போய் அடிச்சிருக்கான். அப்பதான் அஞ்சலி அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், நான் உனக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததும் நம்ம புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததும் எல்லாம் அவன் கொடுத்ததுதான், ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றான்னு சொல்லிருக்கா. அவன் மிரட்டின வாட்ஸ்அப் சாட்டையும் விகாஸுக்கு காமிச்சிருக்கா. அதை கேட்டதும் விகாஸ் ஒரு பிளான் பண்றான். எப்படியாவது அவனை கொல்கத்தாவுக்கு வரவை, நம்ம கடைசியா ஒரு முறை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லு, கண்டிப்பா அவன் வருவான். அப்படியே லட்டு வாங்கிட்டு அதுல மயக்க மருந்தும் கலந்துடலாம். அவன் மயங்கினதுக்கு அப்புறமா அவன் போன்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம், இல்லனா அவன் போனை திருடிட்டு வந்துடலாம். அதுக்கு அஞ்சலி அவனோட போன் ஐபோன், அதுல டெலீட் பண்ணாலும் கிளவுட்ல எல்லா டேட்டாஸும் அப்படியே இருக்கும், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அவனை டெலீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் விகாஸ். அதுக்கு அஞ்சலியும் ஒத்துக்கிட்டா. ஆனா பிளான் மொத்தமா ரிவர்ஸ் ஆயிருக்கு. சந்தீப்புக்கு போன் பண்ணி கொல்கத்தாக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கா. முடியாது, நான் குவஹாத்தில ஒரு பிசினஸ் வேலையா போயிட்டு இருக்கேன், ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கான். இல்ல உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு ரொமான்டிக்கா சொல்லிருக்கா. உடனே நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிருக்கா. உடனே குவஹாத்திக்கு ஒரு பிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கான். குவஹாத்தில ராடிசன் ஹோட்டல்ல இருக்கேன், நீ கிளம்பி உடனே வந்துருன்னு சொல்லிருக்கான். உடனே அஞ்சலி தன்னோட காதலனை கூப்பிட்டு குவஹாத்திக்கும் வந்திருக்கா. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் தனித்தனியா தான் வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல விகாசும் தனியா ஒரு ரூம் எடுத்திருக்கான். சரியா மதியம் 12:30 மணிக்கு சந்தீப்போட ரூம்குள்ள அஞ்சலி நுழையறா. உள்ள போனதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சந்தீப் அவளை டார்ச்சர் பண்றான். சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நான் போய் குளிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொல்லிருக்கா. லட்டுல மயக்க மருந்து கலந்து அவனுக்கு கொடுத்திருக்கா. ஆனா சந்தீப்புக்கு ஸ்வீட்னாவே பிடிக்காது. அதுக்காக அவ சந்தீப்போட மடியில உட்காந்து ஆசை ஆசையா தன்னோட கையிலேயே லட்ட ஊட்டி விடுறா. அவ ஊட்டி விடுற
சாப்பிடுறத பார்த்து அவனும் சாப்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்றான். உடனே தன்னோட காதலனை போன் பண்ணி கூப்பிடுறா. போன் பண்ண 10 நிமிஷத்திலேயே விகாஸ் அந்த ரூமுக்குள்ளேயே வந்துடுறான். அது வரைக்கும் அறபோதையில இருந்த சந்தீப் விகாஸ பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே அவனுக்கு சுத்தமா புரியல. அந்த பாதி மயக்கத்திலேயே விகாஸ ரூம்ல இருந்து வெளியே போடும் மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதையா அஞ்சலியோட போட்டோவை டெலிட் பண்ணு, இல்லன்னா உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லிருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் வாயிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது அடிதடியா மாறுது. ஏற்கனவே பாதி மயக்கத்துல இருக்கிற சந்தீப்பால விகாஸ சமாளிக்க முடியல. அந்த சமயத்துல விகாஸ் சந்தீப்போட தலைய வேகமா அடிச்சதுனால ஏகப்பட்ட ரத்தப்போக்கு ஏற்படுது. கடைசியா அவனோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட இருந்த டைமண்ட், தங்கம், காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா எப்படியும் மாட்டிப்போம்னு சொல்லி போன்லயே டிக்கெட்டை புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் வேகமா போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நடந்ததுதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அஞ்சலியும் விகாஸும் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.